ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நல்லா இடியாப்பமும் அரிசி மாவு இடியாப்பமும் தேங்காய் பால் தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சு தான் பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் பசங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். எண்ணெய் போட்டுங்க, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா திட்டமாக மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்பப்போ மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக ஊற்றிட்டா ஃபுல்லு தண்ணி ஆகிடும். இதை பாருங்கள், நல்லா போட்டு இது மாதிரி பசஞ்சு இந்த மாதிரி வரும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம், திட்டமாக இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு இட்லி பானை வச்சுடுங்க. இட்லி பானை வச்சுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ரொம்ப இடியாப்ப பீடியில் அச்சு எடுத்து வச்சுங்க. வேணால் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கூட ஊற்றலாம், வேணாம் அப்படியே போட்டால் கூட நல்லா இருக்கலாம். அப்படியே போட்டால் கூட நல்லாயிருக்கும். அப்படியே போட்டுங்க. இதேமாதிரி இடியாப்ப அச்சில் போட்டுட்டு இதேமாதிரி இட்லி தட்டை வச்சுட்டு இதேமாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துங்க. பாருங்கள், இல்லை ஸ்மூத்தாக இதில் நல்லா வருது பாருங்கள். இது வந்து ரெடிமேட் அரிசி மாவு, அதனால் நான் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை நல்லா ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி இட்லி பானையில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இது ரொம்ப வேகணும் அவசியம் கிடையாது. மூடி வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா வெந்துருச்சு இடியாப்பம். ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். துருவிய தேங்காய் கொஞ்சம் எடுத்துங்க, மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. தேவையான தண்ணி ஊற்றிங்க. மூடி போட்டு லாக் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எடுத்துங்க. நல்லா மைய அரையணும், நல்லா பால் இதில் வரணும். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு தண்ணி ஊற்றி. இது ஒரு வடிகட்டுறதுல ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துங்க. நம்ம சர்க்கரை வந்து அப்படியே போட்டால் கரையாது, அதனால் கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம நல்லா மைய அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டா கொஞ்சம் கரையிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். பாருங்கள், இதுமாரி சர்க்கரை இதுமாதிரி நல்லா மிக்சியில் போட்டுங்க. இதுமாதிரி மிக்சியில் போட்டுங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி வந்திருக்கு சர்க்கரை. இப்போ என்ன பண்ணலாம், இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இடியாப்பமும் தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாேருக்கும் பிடிக்கும். இது வீட்டில் செஞ்சு போட சொல்லுங்கள். பாய் நண்பர்.